ஸ்லிப் நாட் போட்டுறோம். ஸ்லிப் நாட்டை வந்து கவுண்டில் வைக்கக்கூடாது. இந்தாண்ட 3 செயின், இந்தாண்ட 3 செயின், 6 ஒரே செயின்குள்ளே 3 வாட்டின்னு இந்த பக்கம் போட்டுருவோம். அந்த பக்கம் 6 வாட்டி ஒன்றா போட்டிருக்கோம். நம்ம அந்த மார்க் பண்ணி வச்சுக்கலாம். நமக்கு தெரியணும் எதுன்னு, அதனால் நம்ம மார்க் பண்ணி வச்சுக்கலாம். இந்த ஸ்லிப் நாட் கவுண்டில் வைக்காமல் இந்தாண்ட 3 டைம், அந்தாண்ட 3 டைம் ஞாபகம் வச்சுக்கணும். அது நமக்கு தெரியணுன்றதுக்காக நான் வேறு கலர் யானை வந்து இதுக்குள்ளே வைக்க போகிறேன். இந்த மாதிரி 4 சைட்ஸும் மார்க் பண்ணிக்கணும். இந்தாண்ட 3, இந்தாண்ட 3 ஒரே செயின்குள்ளே போட்ட அந்த 6, 6 டபுள் க்ரோச்சட் எது அப்படின்னு நமக்கு தெரியணும். அதை மென்ஷன் பண்ணுறதுக்காக தான் நான் வேறு கலர் த்ரெட் அங்கே இன்சர்ட் பண்ணுறேன். சும்மா ரெஃபரன்ஸ்க்காக தான் அது வைக்கிறேன். அதே மாதிரி இந்த சைட்லேயும் பார்த்தா உங்களுக்கு தெரியும், ஒரு செயின்குள்ளே ஒரு 6 இருந்தால் நமக்கு தெரியும். நான் இதை முதல்ல போட்டிருக்கணும், பட் மறந்துட்டேன். இந்த பக்கமும் இந்தாண்ட ஒன்று அந்தாண்ட ஒன்றுன்னு அந்த 6 டபுள் க்ரோச்சட் நமக்கு தெரியறதுக்காக இப்படி போட்டுடுறோம். அது எதுக்குன்னு நமக்கு போக போக நீங்கள் யூஸ் பண்ண உங்களுக்கு தெரியும். இப்போ நம்ம 4 பக்கமும் அந்த நூலை வந்து இன்சர்ட் பண்ணியாச்சு. இப்போ அந்த ஸ்லிப் நாட்டில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, மறுபடியும் டபுள் க்ரோச்சட் போடுறோம். ஃபஸ்ட்டு செயினில் ஃபஸ்ட்டு டபுள் க்ரோச்சட் போட்டோம் இல்லையா, அதில் டபுள் க்ரோச்சட் 2 வாட்டி போடணும். இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு கீழே போட்ட அந்த டபுள் க்ரோச்சட் மேலே ஒரே இதுக்குள்ளே 2 டபுள் க்ரோச்சட் 2 டைம்ஸ் டபுள் க்ரோச்சட் போடுறோம். அப்போ கீழே 3 டைம் போட்டிருக்கோம் இல்லையா இந்த சைடு, அதில் 6 டைம் போடுவோம். ஒவ்வொரு டபுள் க்ரோச்சட்டுக்கு மேலே 2 டைம் போடுவோம். ஐ ஹோப் உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து 4 வாட்டி போட்டுக்கோமா. இப்போ அந்த 3rd டபுள் க்ரோச்சட்டு நமக்கு தெரியும் இல்லையா, அதில் வந்து 2 டைம் மறுபடி டபுள் க்ரோச்சட் போடுறோம். இப்போது ஒவ்வொரு இதுலேயும் 2 வாட்டி போட்டாச்சு. இப்போ நம்ம ஹாஃப் டபுள் க்ரோச்சட் போட போகிறோம். ஒரு வாட்டி சுற்றிட்டு பக்கத்தில் இருக்கிற செயினில் விட்டு மறுபடியும் எடுத்துகிட்டு ஒரு வாட்டி சுற்றி அந்த 3 லூப்லேயுமே நம்ம அந்த யானை பாஸ் பண்ணிடணும். இது வந்து ஹாஃப் டபுள் க்ரோச்சட். இது மாதிரி அந்த க்ரீன் கலர் மார்க்கிங் வச்சுருக்கோம் இல்லையா, அது வரைக்குமே ஹாஃப் டபுள் க்ரோச்சட் போட்டுட்டு போகணும். நம்ம அதுக்காக தான் அது ரெஃபரன்ஸ்க்காக வச்சுருந்தோம். அதுக்கு முன்னாடி செயின் வரைக்கும் தான் நம்ம ஹாஃப் டபுள் க்ரோச்சட் போடுவோம். அந்த செயினில் இருந்து ஒவ்வொரு டபுள் க்ரோச்சட்லேயும் 2 டபுள் க்ரோச்சட் போடுவோம். இப்போ இங்கேருந்து அந்த க்ரீன் கலர் மார்க்கிங் வரைக்கும் நம்ம ஹாஃப் டபுள் க்ரோச்சட் போட்டுடணும். ஒன்றும் இல்லை, 3 லூப்லேயுமே அந்த யானை ஒரே டைம் பாஸ் பண்ணிடுறது தான் ஹாஃப் டபுள் க்ரோச்சட். நான் உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக தான் அது வரைக்குமே அந்த ஹாஃப் டபுள் க்ரோச்சட் போட்டு காட்டுறேன். கொஞ்சம் பொறுமையாக பார்த்தா புரியும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம அந்த இதுக்கு வந்துட்டோம் இல்லையா, அதை எடுத்துட்டு அந்த டபுள் க்ரோச்சட் இருக்கு இல்லையா, அதில் 2 டைம் ஒரே இதில் 2 டைம் டபுள் க்ரோச்சட் போடணும். 1 டைம் போட்டாச்சு. இப்போது செகண்ட் டைம் அதுலேயே போடுறோம். நெக்ஸ்ட் அதுக்கு பக்கத்தில் இருக்கிறதுல ஒவ்வொரு இதுலேயுமே அந்த 6 டபுள் க்ரோச்சட்லேயுமே
ஒவ்வொன்றுலையும் 2 டபுள் க்ராச்சட் போட்டால் மொத்தம் நம்ம 12 டபுள் க்ராச்சட் அந்த இதில் மட்டும் போட்டிருப்போம். அந்த க்ரீன் மார்க்கிங் வரைக்கும் 12 போட்டிருப்போம். இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக போட்டிங்கன்னா தான் இந்த ஷூவோட மெஷர்மெண்ட்டும் அந்த நீங்கள் செய்கிற இன்னொரு ஷூவோட மெஷர்மெண்ட்டும் ஒரே மாதிரி இருக்கும். நடுவில் எதாவது மிஸ் பண்ணிட்டிங்கன்னா கொஞ்சம் ஒன்று சின்னதாக ஒன்று பெருசாக இல்லை ஏதாவது ஒரு வேரியேஷன் தெரியும். அதனால் இந்த கவுண்டிங்ஸ் எல்லாம் கரெக்டாக போட்டுக்கோங்க. நம்ம இப்போ 6th இதுக்கு வந்துட்டோம். இதில் 2 வாட்டி போட்டுட்டோம் அப்படின்னா மொத்தம் 12 போட்டுப்போம். அந்த 6 டபுள் க்ராச்சட்டில் மட்டும் 12 இருக்கும். ரைட்டா? இப்போ நம்ம இந்த பக்கம் எப்படி போட்டோமோ அதே மாதிரி அந்த சைடும் ஹாஃப் டபுள் க்ராச்சட் போடுவோம். இப்போ இந்த பக்கம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் உள்ளே போன மாதிரி இருக்கும். அதே மாதிரி அந்த பக்கம் போடணும். நம்ம அதுக்கு ஹாஃப் டபுள் க்ராச்சட் போடணும். எது வரைக்கும் போடணும் அப்படின்னா அந்த க்ரீன் மார்க் இருக்கு இல்லையா அது வரைக்கும் போடணும். ஹாஃப் டபுள் க்ரோச்சட் உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். இப்போ அது வரைக்கும் போட்டாச்சு. இப்போ அந்த க்ரீன் மார்க்கிங் எடுத்துகிட்டு இதுலேயும் ஒவ்வொரு டபுள் க்ராச்சட்க்கும் 2 போடணும். இந்த பக்கம் பார்த்தா 3 தான் இருக்கும் டபுள் க்ராச்சட். நம்ம ஆல்ரெடி இந்தாண்ட போட்டுட்டோம். ஸோ இந்தாண்ட 3 டபுள் க்ராச்சட் தான் இருக்கும். அந்த 3க்கும் 2 டபுள் க்ராச்சட்னு மொத்தம் 6 போடுவோம். ஸோ இந்தாண்ட 12 அந்தாண்ட 12 கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நான் நெக்ஸ்ட்டு இனிமேல் போட போகிற வீடியோலலாம் நான் இன்னும் கொஞ்சம் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஃபஸ்ட்டு இந்த கேமரா நான் கரெக்டாக வச்சு எடுக்கணும். அதெல்லாம் நெக்ஸ்ட் இனிமேல் வர வீடியோவில் நான் அதை கரெக்டாக பார்த்துக்கிறேன். இப்போ நம்ம அதில் வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மக்கிட்ட ஒரு லூப் இருக்கு இல்லையா, அந்த ஸ்டார்டிங் இதோட ஒரு இது நம்ம எடுத்துக்கணும். அதில் இன்சர்ட் பண்ணி அதுலேயும் இதுலேயும் பார்த்தா நம்மக்கிட்ட ஒரு லூப் இருக்குல்ல, அதை இப்படி எடுத்துட்டோம்னா இது ஸ்லிப் நாட். இந்த ஸ்லிப் நாட்டில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இது ஒரு நாட் போட்டு வச்சுக்கணும். கட் பண்ணிவிட்டு நாட் பண்ணி வச்சுக்கணும், முடிச்சு போட்டு வச்சுக்கணும். கொஞ்சம் நல்லா டைட்டாக போட்டுக்கோங்க, பிரியாத மாதிரி நல்லா டைட்டாக போட்டுட்டு இதை நம்ம செக்யூர் பண்ணிக்கலாம். நான் ஊசி எங்கே வச்சேன்னு தெரியல, அதனால் நான் இதை வச்சு க்ராச்சட் ஊசி வச்சு நான் இப்படி எடுத்துக்கிறேன். நீங்கள் ஊசியை எடுத்து நீட்டாக அந்த கார்னர்ஸில் விட்டு எடுத்துக்கோங்க. விட்டுட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிறத வந்து கட் பண்ணிடுங்க. எக்ஸஸாக இருக்க யானை வந்து கட் பண்ணி எடுத்துருங்க. அதை கட் பண்ணிவிட்டு அந்தாண்டு இருக்கிறதும் நம்ம கட் பண்ணிக்கலாம். அது ஆல்ரெடி நம்ம நாட் போட்டு தான் வச்சுருக்கோம், அதனால் எந்த ஒரு இதுவும் இல்லை. வேணால் நீங்கள் செக்யூர் பண்ணி கூட வச்சுக்கலாம், அது உங்கள் விருப்பம். நான் கட் பண்ணி விட்டுறேன். நான் ஆல்ரெடி இதே மாதிரி இன்னொன்று செஞ்சு வச்சுருக்கேன். அப்போ தான் பேஸ் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும்னு சொல்லிட்டு 2